வணக்கம். இன்னைக்கு வீடியோல கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல வெற்றி தரப்போகுது, எதுல கவனமா இருக்கணும், எதுல வேகமா பயணம் செய்யணும், பணம் சார்ந்த சிக்கல் சரியாகுமா, தொழில்ல வளர்ச்சி கிடைக்குமா, வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்குமா, சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுல என்ன பலன்கள் கிடைக்கும், எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், இதை எல்லாவற்றையும் நம்ம வரிசையா பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம்ங்கிற பெயர்ல அழைக்கப்படுது. இந்த பராபவ வருடம் கடக ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வரப்போகுது. ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை தரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது என்ன கிரக அமைப்புல பிறந்திருக்கு அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான மிதுனத்துல குரு பகவான், உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், உங்களோட ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு, 9ஆம் இடமான மீன ராசியில் சனி. இதுதான் இந்த வருடம் பிறக்கும் பொழுது இருந்த கிரக அமைப்பு. பராபவ வருடத்துல கிரக பயிற்சியில குரு பயிற்சி ஃபர்ஸ்ட் வரும் ஜூன் 2ஆம் தேதி. உங்களோட ராசிக்குள்ள குரு பிரவேசிக்க போகிறார். டிசம்பர் 6ஆம் தேதி கேது பகவான் உங்கள் ராசிக்குள் வரப்போறார். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 7ஆம் இடமான மகர ராசிக்கு டிசம்பர் 6 பயிற்சி ஆக போறார். இந்த வருடத்தை பொறுத்த அளவுல சனி பகவானுக்கு பயிற்சி இல்லை. இந்த கிரக பயிற்சிகளையும் வச்சு இந்த பராபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடக ராசிக்காரங்களுடைய கவலை தீர்ப்பதற்கும் கஷ்டம் நீங்குவதற்கும், நீண்ட கால தடைகள், நீண்ட கால பண சிக்கல், நீண்ட கால குடும்ப சிக்கல்கள் தீருவதற்கான வழியை இந்த வருடம் உங்களுக்கு தரப்போகுது. 12 ராசிகளில் பராபவ வருடம் உங்களுக்கு அதி உன்னதமான பலன்களை உறுதியாக தரும். உங்க ராசிக்குள்ள ஜூன் 2ஆம் தேதி குரு பிரவேசிக்க போறார். உங்க ராசியில தான் குரு உச்சம். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த மூணும் வரிசையாக அவர் பயிற்சியாகிதான் 2027ல சிம்ம ராசிக்குள்ள போறார். அப்ப குரு புனர்பூச நட்சத்திரமான தன் நட்சத்திரத்தில் இருப்பார், பூச நட்சத்திரமான சனி நட்சத்திரத்துல இருப்பார், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரமான புதனி நட்சத்திரத்திலையும் பயணம் செய்ய போறார். இதுதான் ஒரு வருடம் குரு பயணிக்கும் பாதை. குரு தான் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாலும் பார்க்கிறார். உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது விருச்சிக ராசி, 7ஆம் இடம் என்பது மகர ராசி, 9ஆம் இடம் என்பது மீன ராசி. மீனத்துலதான் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறார். அது உங்களுக்கு 9ஆம் இடம் யோகஸ்தானம். குரு கடக ராசியில தான் உச்சம் பெறுகிறார். 200% வலிமையோடு இருக்கார். 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுவது உங்க ராசியில. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்ப்பதால் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும், முடிவும், சேமிப்பும் பெரிய அளவில் வளரும், வெற்றியை தரும். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை சுப நிகழ்ச்சியையும் திருமாங்கல்யத்தையும் குறிக்கக்கூடிய குரு பார்ப்பதால் திருமண தடை நீங்கிவிடும். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். நீதிமன்ற வழக்கு நீங்கள் விரும்பியபடி முடிவுக்கு வரும். உங்களோட பிசினஸ் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நீண்ட கால நண்பர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு இருந்தா அதை பேசி சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது பார்ட்னர்ஷிப் நீங்க புதுசா போய் சேரணும் அல்லது இன்னொருத்தரை நீங்க சேர்த்தணும்னு நினைச்சா இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெறுமனை இன்வெஸ்டார் மட்டும் எதிர்பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல அமைவார்கள். 9ஆம் இடம் என்பது குருவின் வீடே. குருவின் வீட்டையே உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். அங்கே தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி அமர்ந்திருக்கிறார். அப்ப கட்டாயமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் முடங்கிய தொழில் இப்பொழுது வேகம் எடுக்கும் காலம். நீங்க எந்த விதமான வியாபாரத்தில் நீங்கள் மந்தமான நிலைமையை சந்தித்தாலும், சரக்குகள் தேங்கி கிடந்தாலும் அது எல்லாமே இப்ப விற்று தீரும் ஒரு வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தி தருவார்.
9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், யோகத்தை தரக்கூடிய இடம். யோகத்தை தரக்கூடிய இடத்திற்கு அதிபதியும் குருதான். அவர் தான் உச்சம் பெற்று உங்க ராசியிலிருந்து பார்க்கிறார். அப்ப யோகாதிபதி இரட்டிப்பு வலிமையோடு இருக்கும் பொழுது கடந்த காலங்கள்ல நடக்காத பல விஷயங்கள், தடையான விஷயங்கள், அது இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, புதிதா தொழிலை தொடங்கணுங்கிற எண்ணம், மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறது, அல்லது தொழிலை வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்துற ஆசை, அல்லது சுய தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம், அல்லது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ வேலையில கிடைக்கல, இதை எல்லாவற்றையும் தரக்கூடிய இடம் தான் இந்த அற்புதமான இடம். அப்ப கட்டாயமாக இந்த 9ஆம் இடத்தில் சனி இருந்து குரு அதை பார்க்கும் பொழுது இரட்டிப்பு வலிமையோடு பார்ப்பதால் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகதால் கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் வேகம் எடுத்துடும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்ப அவர் என்ன பலனை தருவார்? கேது 2ஆம் இடத்தில் இருந்தால் பேச்சை குறைவாக பேசி செயல்களில் அதிக கவனம் செலுத்தும் காலம். அப்ப கட்டாயமாக உங்களுடைய எல்லா விதமான ஆக்ஷனையும் நீங்க இப்ப ஆக்டிவேட் செய்வீங்க, பேச்சை குறைச்சிக்குவீங்க, அதிகமா செயல்கள்ல தான் கவனம் செலுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம். கேது 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த சேமிப்பு தங்குகிறதோ அந்த சேமிப்பு நிச்சயமாக பன்மடங்கு பெருகும். அந்த சேமிப்பு எப்பவும் 0 ஆகாது, மைனஸ்ல போகாது. உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு. அப்ப ராகு 8ல இருந்தா என்ன செய்வார்? இயற்கை பாவ கிரகம்ங்கிறது ராகு. கெட்டவன் 8ஆம் இடமான கெட்ட இடத்தில் இருந்தால் ஒரு பெரிய பழமொழி ஜோதிடத்துல உண்டு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப கட்டாயமாக ராகுவால் ராஜயோகம் பெறும் ராசி கடக ராசி. அப்ப கண்டிப்பா இந்த வருஷத்துல பெரிய வளர்ச்சி கிடைக்கும். விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் வளர்ச்சி, திடீர் ஆர்டர்ஸ், திடீர் ப்ரமோஷன், திடீர் சம்பள உயர்வு, திடீர் இன்சென்டிவ், நீங்க எதிர்பாராத பல பலன்கள் கிடைக்கும் வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். பிரம்மாண்டமான வெற்றிகளை எல்லாம் ரொம்ப ஈஸியாக பெறுவதற்கு ராகு பகவான் துணை இருப்பார். இந்த ராகு பகவான் 8ல் இருக்கும் பொழுது மிகப்பெரிய எண்ணங்களை கூட ஈஸியா செயல்படுத்த முடியும். ஐடி துறையில இருக்கீங்க, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, அல்லது ஒரு பேக்கரி, அல்லது ஒரு ஸ்வீட் ஷாப், இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நீங்க ஏதாவது வெளிநாட்டுல தொழில் செய்யணும், வெளிநாட்டுல வியாபாரம் செய்யணும், வெளிநாட்டுல படிக்க போகணும், வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும். அப்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை ராகுவும் தருவார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம் யோகஸ்தானம், யோக ஸ்தானத்துக்கு அதிபதி தான் குரு, அவர் தான் பணத்துக்கும் அதிபதி. அவர் உங்க ராசியில் அமர்ந்து இரட்டிப்பு வலிமையோடு பார்க்க போறார், அதுவும் தன் வீட்டையே பார்க்க போறார். அப்ப யோகங்கள் இரட்டிப்பாக நடக்கும். யோகமே இல்லைன்னு அழுத்து கொண்ட கடகராசி கடக லக்னக்காரர்கள் யோகத்தை அனுபவிப்பீர்கள். பூர்வீக சொத்தை பெறுவீர்கள். பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை சரியாகும். பாக பிரிவினை பண்ணணுமா? இப்ப பண்ணிக்கலாம். பாக பிரிவினைல உங்களுக்கு நியாயமா கிடைக்கலையா சொத்து, அல்லது உங்களுக்கு சொத்தே இன்னும் வரலையா, உறுதியா கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் சரியாகும். பூர்வீக சொத்துனால லாபம் அடைவீர்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். தந்தையின் வழியாக பதவி கிடைக்கும். ஏதாவது ஒரு அரசு பணியிலிருந்து தந்தை வழியாக உங்களுக்கு அந்த பதவி வர வேண்டியது இருந்தா அது கிடைக்கும். தந்தையின் புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பல யோகங்கள் இந்த பராபவ வருடத்துல கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண்களை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% மதிப்பெண்களை இந்த பராபவ வருடம் தரும். அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைத்த பல வளர்ச்சிகளை இந்த வருடத்தில் நீங்கள் பெறலாம். பல புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். வண்டி வாகனம் வாங்கணுமா? கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா செவ்வாய் வீட்டை குரு பார்க்கிறார் உங்க ராசியில் அமர்ந்து. அப்ப வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தொழில் வளரும். சனி குருவின் வீட்டில் இருக்கிறதுனால இரும்பு தொழில், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், கருப்பு நிறம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யறவங்க, நீல நிறம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இது எல்லாருக்குமே பெரிய வெற்றி கிடைக்கும். ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். தாந்திரிகம், மாந்திரிகம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள், அது சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். பல சமூக அறக்கட்டளையில் கடகராசிக்காரர்களுக்கு பதவி கிடைக்கும். பல ட்ரஸ்ட்ல நீங்க மெம்பர் ஆவீங்க.
கோவில் திருப்பணி எடுத்து செய்வீங்க. 9ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்து பார்க்கும் பொழுது ஆலய திருப்பணியில நம்ம பங்கெடுத்துக்குவோம். ஆலய திருப்பணியில முன்னாடி நின்று செய்வோம். ஆலய திருப்பணியவே நம்மளே சொந்தமா கூட செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் நிறைந்த வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கு. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் இந்த வருடத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த பராபவ வருடத்துல ஒரு புது முயற்சி செய்யறோம், ஒரு பெரிய பிரச்சனையை சரி செய்ய போறோம், அல்லது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறோம்னா நம்ம ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது, நம்ம சுய ஜாதகம் தான் என்னதான் கோச்சார பலன்கள் சொன்னாலும் உங்க சுய ஜாதகம் தான் உங்க முக்கிய முடிவுக்கும் உங்களோட வாழ்க்கையில சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கும் வழிகாட்டும். அப்ப உங்க ஜாதகத்தை நீங்க ஒரு முறை ஆய்வு செய்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதன்படி அந்த அட்வைஸ் படி செயல்படும் பொழுது இந்த வருடம் நீங்கள் வெற்றிகளை வாரி வாரி குவிக்கலாம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த வருடமாகவும் இந்த வருடம் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட தசா புத்தியும் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கிறதையும் ஆலோசனை பெற்று அதன் அறிவுரையின் அடிப்படையில செயல்படும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை, அற்புத பலன்களை, அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி தரும். இந்த பராபவ வருடத்துல கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா தாமரை மலரோ வில்வ இலையோ அல்லது மல்லிகை பூவோ வாங்கி நீங்க சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம். வெள்ளிக்கிழமையில இதை செய்யுங்க. மாதம் ஒரே ஒரு நாள் பௌர்ணமியில லக்ஷ்மி ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. செல்வமா, குழந்தையா, மங்கள நிகழ்வுகளா, பதவியா, பாராட்டா, அல்லது படிப்பில் கவனமா, நினைவாற்றல் மேம்படுவதா, ஐஸ்வர்யமா, சொத்து சேர்க்கையா, வண்டி வாகன சேர்க்கையா, எல்லாமே கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் ஆதரவு வேணும். உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப ஆசை நிறைவேறும். உங்க எந்த ஆசையும் எப்பவும் நிறைவேற்றக்கூடியவர் மகாலட்சுமி தான். பௌர்ணமியில மகாலட்சுமி ஆலயத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கே தேங்காய் தீபம் போட்டுட்டு வாங்க. தேங்காய் தீபம் யாருக்கு உகந்ததுன்னா லக்ஷ்மிக்கு உகந்தது தேங்காய் தீபம். தேங்காய் உடைச்சு நெய் விட்டு தீபம் போட்டா லக்ஷ்மி கடாட்சம் நம்ம கூடையே வரும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பும் நம்ம வாழ்க்கையில, தொழில்ல, வியாபாரத்துல, இல்லத்துல, உள்ளத்துல எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு பௌர்ணமியில செய்யுங்க. பெரிய அளவிலான சக்சஸ் கூட ரொம்ப ஈஸியா கிடைக்கும். கடவுளின் அனுகிரகமும் கடவுளின் கடைக்கண் பார்வையும் யார் ஒருவரின் மீது படுகிறதோ அவர்கள் இந்த உலகத்தை வெல்லும் ஒரு அசாத்திய மனிதராக, அற்புதம் நிறைந்த மனிதராக மாறுவார்கள். கடக ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டுட்டு போகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையற்ற பயணத்தை தரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவுக்காரங்க யாரு கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நீங்க இதை வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவுடைய எந்த அக்கௌண்ட்ல வேணாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க அனுப்பலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ இந்த வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றியை பெற்றுவிடலாம், தன்னம்பிக்கையாக பயணிக்கலாம், தைரியமாக நம்ம வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு தரும் என்று நம்பினால் லைக் பண்ணுங்க. நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.